கிடைக்கும் அமைதியாக நன்றி. அடுத்ததாக ஒரு சக்தி வரா சொல்ல அம்மா பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தலைவருக்கு தெரியும் ஈஸ்டான பற்றி அவரும் அம்மா பற்றி சுருக்கமாக அவங்களுக்கு சில விவரங்களை சொல்ல இருக்கிறார். அருள்வாக்குகள் நானாக எழுதப்பட்டவை அல்ல. அன்னையின் அருள்வாக்கு தடையை மீறிக்கொண்டு வந்தால் என்னிடம் வர முடியாதபடி பல தடைகள் வரும். அவற்றையும் மீறிக்கொண்டு வர வேண்டும். அப்போது என் அருள் உண்டு. விதியை மாற்ற வேண்டுமானால் மகனே, உன் விதியை மாற்றியமைக்கும் வல்லமை எனக்கு உண்டு. சாதாரணமாக உன் விதியை நீ அனுபவிக்கும்படி நான் விட்டு விடுகின்றேன். என்னிடம் அளவு கடந்த பக்தி செலுத்தி சரணாகதி அடைந்து நான் சொல்ற பணிகளை சிரத்தையோடு செய்து வந்தால் அப்போது உன் விதியை மாற்றியமைக்கும் செயலை மேற்கொள்கின்றேன். உள்ள தூய்மையோடு செய். உள்ள தூய்மையோடு என் பணி செய். குளித்தால் உடம்பில் உள்ள அழுக்கு மட்டும்தான் நீங்கும். மன அழுக்குகள் போகாது. அந்த மன அழுக்குகள் நீங்கி உள்ள தூய்மை பெறுவதற்கு ஆன்மீக ஈடுபாடு மிக சிறந்தது. மன தூய்மைக்கு வழிபாடு. பாத்திரத்தை அவ்வப்போது துளக்கி ஈயம் பூசி சரி செய்தது போல உங்கள் மனத்தை அவ்வப்பொழுது தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே வழிபாடு. தொண்டின் மூலம் குடும்ப வளர்ச்சி. அன்னதானம், ஆடை தானம் மற்றும் பல தொண்டுகளை எங்களுக்காக செய்வதில்லை. அவை உன் ஊழ்வினை குறையவும் உன் அமைதிக்காகவும் செய்யப்படுவன. என்னையே அடைக்கலமாக கருதி வந்துவிட்ட பிறகு உன் குடும்பத்தின் செல்வம், கல்வி, குழந்தைகளின் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் என் பொறுப்பு. நீ செய்து வரும் தொண்டுகளை வைத்து உன் குடும்பத்திலும் அடிப்படையான வளர்ச்சியை கொடுத்து கொண்டு வருகின்றேன். உங்கள் பேரன் பேத்திகளுக்கும் அருள். நீங்கள் செய்யும் தொண்டுகளை வைத்து உங்கள் பேரன் பேத்திகளுக்கும் என் அருளை கொடுப்பேன். தொண்டும் தியானமும். தியானம் செய்கின்றோம் என்று அமர்ந்து தூங்காமல் ஒரு தொண்டில் மனத்தை ஈடுபடுத்தி செய்வதும் அந்த பணியிலேயே என் நேரமும் இருப்பதும் கூட தியானம்தான். உணவு பரிமாறும் போதும் 608 108 படிக்கும் போதும் வேறு சிந்தனையின்றி மனம் எப்படி ஒடுங்குகிறதோ அதை போலவே ஒரு தொண்டில் கவனமாக ஈடுபடும் போது தியான பலன் உண்டு. மன நிறைவோடு தொண்டு செய். ஆன்மீக பணிகளை மன நிறைவோடு செய். நம்மால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று கவலை வேண்டாம். எல்லோருக்கும் என் பிள்ளைகள் தான். எல்லோரும் என் பிள்ளைகள் தான். 5 பேரிடம் 10 பைசா வாங்கி கொண்டு வந்து என்னிடம் செலுத்தும் போது அதை வைத்து தான தர்மம் செய்யும் போது கொடுத்தவனுக்கும் அருள் பாலிக்கின்றேன், உனக்கும் அருள் பாலிக்கின்றேன். இதனால் 5 பேரை ஆன்மீகத்தில் இருக்கின்ற சிறப்பு உனக்கு சேர்க்கிறது. எதற்கு அடிமை? மனிதன் பணத்திற்கு அடிமையாக கூடாது. தர்மத்திற்கும் உடல் உழைப்பிற்கும் தான் அடிமையாக இருக்க வேண்டும். நீ இறக்கும் போது அளவுக்கு அதிகமான சொத்துக்களை விரும்பி சேர்த்து வைத்துக் கொண்டால் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளும். நகைகளை சேமித்து பூட்டி வைத்தால் திருடன் திருடிக் கொள்வான். வாரிசு இல்லாமல் இறந்தால் பங்காளி உன் சொத்துக்களை எடுத்துக் கொள்வான். கடைசியில் நீ இறக்கும் போது உன்னுடன் எதுவும் வருவதில்லை. அனுபவம் பெற வேண்டும். அம்மாவின் சன்னதிக்கு வருகின்றோமே, சொத்து சுகம் கிடைக்கவில்லையே, கஷ்டங்கள் நீங்கவில்லையே என்று உங்களில் சிலர் நினைக்கிறீர்கள். கஷ்டப்படப்படத்தான் அடிப்படப்படத்தான் அனுபவம் கிடைக்கும். அனுபவங்கள் மூலம்தான் எந்த உண்மையையும் அறிய முடியும். தியானத்திற்கும் ஆன்மீக பணிகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்னிடம் வந்து ஏமாந்து போகாதே. ஆள், அரசு, வேம்பு போன்ற விதைகள் காற்று, தண்ணீர், பறவைகள், விலங்குகள் இவற்றின் மூலம் பரவி செடியாக முளைக்கின்றன. அவற்றுடன் காளான்களும் முளைக்கின்றன. நாளடைவில் அக்காளான்கள் அழிந்து அந்த செடிகளுக்கே உரமாக அமைகின்றன.
வருகின்றது. அதுபோல நான் ஆன்மீகம் என்ற விதியை விதைக்கின்றேன். அது செடியாகின்ற காலத்தில் பல எதிர்ப்புகள் தோன்றும். அந்த எதிர்ப்பு காளான்களே ஆன்மீகம் என்ற மரத்திற்கு உரமாக அமையும். இந்த மரத்திலிருந்து பூ பூத்து காய் காய்த்து கன்னியாகும் காலத்தில் உங்களுக்குள் சண்டை சச்சரவு போட்டுக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் எங்கேயோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னை நினைத்து தொண்டு செய்யும் ஒருவன்தான் அதன் முழு பலனையும் அடைய முடியும். அதன் பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை. பறவையின் சண்டையால் மரத்துக்கு எந்த அழிவும் இல்லை. அதுபோல உங்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நஷ்டம் உங்களுக்குத்தானே தவிர ஆன்மீகத்திற்கு அல்ல. ஆகையால் ஆன்மீக உணர்வுடன் சலசலப்பு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் தொண்டு செய்யுங்கள். யார் யாரோ அம்மாவிடம் வந்து பலன் அடைகிறார்களே என்று வருந்தி புலம்புவதில் பயனில்லை. உங்களுக்குள் ஒற்றுமையிலேயே நஷ்டம் உங்களுக்குத்தான். எப்படி தொண்டு செய்ய வேண்டும்? தூய உணர்வோடும் பயபக்தியோடும் தனி உரிமை கோராமலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமலும் தொண்டு செய்ய வேண்டும். உங்கள் தொண்டே பக்தி. இங்கு தொண்டு புரிவதே பக்தியாகும். தூண்டுதலுக்கு செவி சாய்க்காதீர்கள். ஒரு தாயின் 5 பிள்ளைகளும் ஒரே குணம் உரியவர்களாக இருப்பதில்லை. புற தூண்டுதலுக்கு செவி சாய்க்காதே. இனிப்பு என்றிருந்தால் கசப்பு என்று ஒன்று உண்டு. செவ்வாடை தொண்டர்களுக்கு. இங்கே உள்ளே இருப்பவர்கள் வெளியே போகலாம், வெளியே இருப்பவர்கள் உள்ளே வரலாம். கொடுக்கிற வாய்ப்பை செவ்வாடை தொண்டர்கள் ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டு பணி செய்ய வேண்டும். நீ செய்வது அனைத்தும் தெரியும். நாம் செய்கிற தொண்டு அம்மாவுக்கு தெரியவில்லையே, நம் அடிகளாருக்கு தெரியவில்லையே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். நீ எங்கிருந்து கொண்டு என்ன தொண்டு செய்தாலும் அம்மாவுக்கு தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். பாலில் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரில் பாலை கலந்தாலும் தெரியும். ஓம் சக்தி. விஜயா அவர்கள் மன்ற ஆசிரியை அவருக்கு தங்களுடைய மன்ற சார்பாக நன்றி சொல்ல இன்னொரு சிறுவன் வந்திருக்கிறார். சரணம் திருவடி சரணம். ஓம் சக்தி மாவேஸ் இங்கே சிறுவர்கள் ஆகியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அம்மா கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை விட பார்த்து கொண்டிருப்பார்கள் தான் நினைக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் அம்மாவும் திருவர்களும் நடைமுறையே உண்டு. இதை தொடர்ந்து நீங்கள் நடத்தி அம்மாவின் அருளை பெற்று எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த வளர அம்மாவின் ஆசை. அம்மா பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னதன் காரணம், நான் சென்ற தடவை இருமுடி மாலைக்கு அம்மாவுடன் போனபோது அம்மா என்னை முதலில் கேட்ட கேள்வி, அதுவும் பொதுவாக பார்க்க வெளியிலே நடந்த போது எல்லோருக்கும் முன்னால் அம்மா அதை கேட்டார்கள். என்ன நான் ஃபோன் பிடிக்கும் மாதிரி, என்ன நீ உலகம் அழியுது உலகம் அழியுதுன்னு எல்லாரையும் கேட்டு திரிகிறார் என்று சொல்லிட்டு பெருசாகவே சிரிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. உண்மையிலேயே நான் கேட்டேன். அது ஆனால் பொதுவாக எல்லோரும் பார்க்கத்தக்கதாக அம்மா என்னை கேட்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது என்று சொல்லிட்டு அம்மா வந்து வேறு விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் இதில் இருந்து என்ன தெரியுது, நாம் என்ன செய்கிறோம் என்றதை அம்மா வந்து எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்திலே கூட அம்மா நமக்கு துணை இருக்கிறார்கள் என்பதை உங்களை இந்த ஆன்மீக வளர்ச்சி வரும்போது நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, அம்மா இந்த தடவை வருஷப்பிறப்பிலே பொது அருள் வாக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது சக்தி ஒளியிலே வந்துடும் என்றேன். சக்தி ஒளியில் எடுப்பவர்களுக்கு அது தெரியும். அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது சிறுவர்கள் அறிய வேண்டும். பெற்றோருடைய சொல்லை பிள்ளைகள் கேட்க வேண்டும். இது அம்மாவின் அருள்வாக்கு முதல் சொன்னது. பொது அருள்வாக்கிலே அம்மா சொன்னது, பெற்றோருடைய சொல்லை பிள்ளைகள் கேட்க வேண்டும். சிறு சக்திகள் எல்லாரும் கவனிங்க. மற்றது, உலகம் அழியாது. யார் அழிவார்கள்? எண்ணங்கள், செயல்கள். மனித மனம் எண்ணுகிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு கவனம். அந்த எண்ணங்கள் செயல்கள் சரியில்லாமல் கெட்ட செயல்கள் கெட்ட சிந்தனைகளோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள், திருடுபவர்கள், பொல்லாப்பு செய்பவர்கள், இவர்கள் தான் அழிந்தார்கள்.
இது மட்டுமல்ல, செய்கிற விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு குருவி கூடு கட்டும் போது மாமரத்திலே கட்டினால் மாமரம் காய்ச்சி பூத்து காய்க்கும் போது அதை உழுக்கும் போது கூடு கீழே விழுந்துடும். அதே கூடு ஆலமரத்திலே கட்டும்போது அது எப்பவுமே இருக்கும். அது மாதிரி சில விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நிறைய விபத்துகள் நடக்கும். வேகத்தை குறைத்து தெருவில் போகும்போதும் வேகமாக வரலிருந்து விலகி பார்த்து நிதானமாக செல்ல வேண்டும். ஃப்ளைட்டுகள் அதில் கூட விபத்துகளுக்கு உள்ளாகும் என்பதை அம்மா முன்னே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பனிமலைகளாலே அழிவு உண்டு என்பதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் திருமதி அம்மா தன்னுடைய மெடிக்கல் காலேஜுக்காக சில ஜேர்னல் புக்ஸ் வாங்குறதுக்காக சில விவரங்கள் தந்திருந்தாங்க. அதை ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள மன்றங்களின் மூலமாக கொடுத்து பெற சொன்னார்கள். நான் பணம் வாங்குறதுக்கு சம்மதிக்கலை. அதனால ஒவ்வொரு புக்ஸ் ஒவ்வொரு புக்ஸ் அதை வாங்கும்போது உங்கள் பெயர் ரிசீட் அதை அவங்க அனுப்ப வேண்டும். இந்த பொறுப்பை சக்தி கீதா அவரிடம் கொடுக்குறேன். ஒரு நாள் ஒரு சீட் நாங்கள் வரமாட்டோம் அல்லது நாங்கள் என்ன செய்கிறது, அது விருப்பமில்லாதவர் விடலாம். ஏன்னு சொன்னால் அம்மா சொல்லுவதையோ திருமதி அம்மா சொல்லுவதையோ நாம் செய்யாமல் இருக்கிறோம்னு சொன்னால் இதை விட பெரிய செலவுகள் நமக்கு சேரும். அது அனுபவமாக நான் மட்டுமில்லை, எல்லோருமே கண்ட அங்கு வருபவர்களை முக்கால்வாசி பேர் கண்ட அனுபவம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு விருப்பமானவர்கள் இதை ஆன்லைனில் பார்த்து வாங்க முடிந்தால் அதை ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு புக்ஸாக வாங்குங்க. இதில் 8 புக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு வாங்கலாம். அந்த பேர்களை எழுதி வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்கலைன்னா டாக்டர் ரமேஷ் இவங்க அங்கே கண்டக்ட் பண்ணி ACMEC ட்ரஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்து தருவாங்க. நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து இவங்கள்ட்டே கொடுங்க, அவங்க அங்கே அனுப்பி வைப்பாங்க. இதில் அந்த நம்பர் கொடுத்துருக்கு, ஃபோன் நம்பர், அதில் அந்த அட்ரஸ் எடுங்க. சரியா? இதை பார்த்து எழுதுங்க. உங்களோட லிஸ்ட்டே இருந்தால் கொஞ்சமாக எழுதிக்கிற நம்பர் எடுங்க. என்னென்னா யாரிடமும் நான் காசோ மெத்ததோ வாங்க விரும்பவில்லை. புக்ஸை வாங்கினா கொடுக்கும்போது நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் உங்களுக்கு பேர் போட்ட ரிசீட் அதில் இருக்காங்க. ஏன்னா அங்கே பதிவு பண்ணப்படும். மற்றது எப்பவுமே நீங்கள் யாகத்துக்கு கட்ட சொன்னால் இப்போ மேலே போகிறது சித்ரா பௌர்ணமி யாகம், அது நமக்கு காசிலேயே என்ன செய்கிறது இப்படி பல பேர் நினைச்சு கையை விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா முதன்மையை கொண்டிட்டு ஓடி போயிடுறவங்க மாதிரி அந்த நிறைய பிரச்சனையோடு ஓடி போயிடுவாங்க. அம்மா உங்களுடைய பிரச்சனையை நீக்கிறதுக்காக தான் அம்மா அதை சொல்லுது. அது நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. ஒரு தடவை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சக்தி வந்தாங்க. அம்மா நான் தச்செல்லாம் உள்ள போகும்போது அவங்கள வெளியில் நில்லுங்க, நான் அம்மாவோட பேசினப்ப நீங்கள் வரலாம. அந்த செக்யூரிட்டி அனுப்பினா எனக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் அம்மா எனக்கு நான் முடிஞ்சது உன்னோட பேசினேன்னுட்டு எனக்கு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி பின்னாடி பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தா வந்த 2 பேரும் பின்னாடி நிற்கிறாங்க. அருள்வாக்கு சொல்கிற மாதிரியே நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு புரியல. சூளம் போடுறது அவள் ஏதோ சூளம் இருக்கு வரை சொல்கிறாங்க. அவள் புரியாமல் நின்றப்போ நான் கேட்டேன். விவரத்தை கேட்டப்போ அம்மா முழு அவையில் வீட்டில் இருக்கிற முழு பிரச்சனை அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் உட்காந்து அதை செய்து ஜாக சாம்பல் என்னென்ன செய்யணும், என்னென்ன மாதிரி நடக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. 2ஆம் நிலையில் அம்மா வீட்டு வாசல், அம்மா வீட்டில். அப்போ அந்த பொண்ணு காசு கொண்டு வரல. அது அடுத்து 2 நாளாக நான் காசு கொண்டு வரல, நான் என்ன செய்கிறது, நான் அடுத்த முறை செய்கிறேன். அந்த இவ்வளோ செலவழிச்சு வந்துட்டேன், நீங்க செய்யணும். நாங்கள்லாம் அந்த நாளையில் உடனே காசு இல்லைன்னா ஒரு நகையை வைப்போம், இல்லைன்னா கொண்டை அடைய வைப்போம், உடனே காட்டிடுவோம். என்னன்னு சொன்னால் அதனால எங்களுக்கு கிடைக்க போகிற பலன் அதிகம்.
நடக்கும்போது அந்த ஒரே ஒரு யாவுனம் சில யாவுனம் தான் அன்னைக்கு முடியினாங்க தான் இருந்தது. அதை சொல்லி வச்சுட்டு போய் காசை விற்று அதை விற்று காசை வந்து இந்த காசை தான் சேர்த்து சரியாக அந்த காசை எப்படி பார்க்கும்போது யாகமுடைய 1,08,000 ரூபா அதில் இருக்குது. அதை அப்படியே கட்டிட்டு அவள் யாகம் செய்து வீட்டுக்கு போய் அந்த பணத்தை அனுப்பும்போது சில காலம் பணம் என்ன போயிட்டாரு. அம்மா அதுக்கும் ஒரு வாய்ப்பு செய்து கொடுத்து ஒரு கடைக்கு வந்தாங்க. கிடைச்சி அந்த பிரச்சனை முடிஞ்சு அவள் போய் அம்மா சொல்லி மாதிரியெல்லாம் செய்து ஒன்று பண்ணும்போது அவள் வீட்டில் இருந்தால் பிரச்சனைகள் தீருது. அவங்களுக்கு யாரும் ஏவலோ என்னமோ செய்திருக்காங்க. அங்கே வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை. இப்போ அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகி அவர்கள் இப்போது பிரச்சனைகள் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த யாகம் சொல்லும்போது நீங்கள் வந்து அது நம்மளால முடியாது, வெளில காசை கேட்டு நாங்கள் காசு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது அம்மா. ஏன்னா அந்த பொண்ணு கையில் காசை கொண்டு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அம்மா அதை கட்டணம்னு அது நினைக்கும் போது அம்மா அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. யார் யார் மூலமோ ஏற்போர் வழியில அதை தருவாங்க. இனி வர போகிறது சித்ரா பௌர்ணமி யாகம். இந்த ஆண்டு வந்து பொல்லாத ஆண்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னால் நீங்கள் இந்த யாகத்தை தவறாமல் செய்யுங்க. அது நீங்கள் சந்ததிக்கு உங்களோட வீட்டு பிரச்சனைகளுக்கு எல்லா விதமான நோயோ நொடியோ அல்லது வேற கஷ்டங்களோ அல்லது ஏதாவது நல்ல பலனை தர்றதுக்கு கூட அது போகலாம். இது எங்கள் அனுபவம். எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் அங்கே போகும்போது ஆரம்பத்தில் நானும் தான் அப்படி இருந்திருக்கேன். முதல் வந்து நமக்கு சொல்றது புரியறதில்லை. நான் ஒரு நாள் அம்மா கனவுல காட்சி தந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்ல நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து தரும்போது அதனாலே கிடைத்த பலனிலே தான் அந்த ஆன்மீக வளர்ச்சியை நாங்கள் பெற முடிஞ்சது. ஆனாலும் ஆன்மீகத்திலே சரக்கல் உண்டு. அந்த அம்மா சொல்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு கூட அம்மாவோட அருள் வேணும். அதனால சக்திகளே, நீங்கள் வந்து என்னென்னா நாங்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேறி இங்கே இருக்கும்போது இந்த எதிர்கால சந்ததிகள் கரைகட்டு போகாமல் நல்லபடியாக ஒரு ஆன்மீக வட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதற்காகவாவது நீங்கள் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில என்ன விட அம்மா சந்தோஷப்படுவாங்க. என்னன்னு சொன்னா இந்த சிறுவர்களுடைய நிகழ்ச்சி அம்மா பார்த்து கொண்டுருவாங்க. நிச்சயமா இந்த விழா வந்து காலையில நடந்துருந்தால் அங்கே விழா நடக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. அம்மா சில வேளையில் ஒரே நேரத்தில் 30,000 40,000 எண்ணங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் அம்மாவுக்கு. அது என்ன அணிகள் வந்து போகும். சில வேளை நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது எடுத்தோம்னா அம்மா சில வேளை இப்படி மேலே பார்த்துக்கணும் ஏதாவது கதை சொல்லும் போது எனக்கு நம்ம என்னமோ கேட்குறோம் அம்மா என்னமோ சொல்லுது அப்படின்னு நினைப்போம். எனக்கு அப்படிலாம் புரிஞ்சது. நாங்கள் வந்து கேட்கும்போது வேற யாரும் இந்த உலகத்தை சேர்ந்த பிள்ளையில இருந்து அம்மா நினைக்கிறாங்க. அந்த இதே அம்மா வந்து இப்படியே அந்த பதில் வாயில சில விட வந்துடுது. அதனால சக்திகளே, இந்த குழந்தைகள் நல்லபடியாக படித்து நல்ல எதிர்காலம் நல்ல வாழ்க்கையை பெற இந்த ஆண்டு பொல்லாத ஆண்டா இருக்கிறதுனால யார் யார் யாகம் செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. நான் கட்டாயப்படுத்தலை. இது என்னத்துக்காக சொல்லப்படுகிறத நீங்களே உணர்வீர்கள். ஓம் சக்தி. நேரமாகுது. இனி ஒரு சமயத்தில்